வணக்கம் மனிதர்களே, இது உங்கள் சன்ஸ்பாட் சேனல். நான் உங்கள் சூர்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி ரிவ்யூ வந்து டிடி டபுள் நெக்ஸ்ட் லெவல். நம்ம சந்தானம் பிரதரோட மூவி. ஓகே, ஹாரர் மூவி. ஹாரர் மூவி அப்படின்னும் போதே நம்மளுக்கு வந்து அதோட சேர்ந்து வர காம்பினேஷன்ஸ், நம்ம இது வரைக்கும் நம்மளை பார்க்க வச்சு பழக்கினது ஹாரரோட ஹியூமர் ப்ளஸ் கிளாமர். இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு மிக்சராகவே கொடுப்பாங்க. அதுதான் சொல்லுவாங்களா மசாலா படம் அப்படின்னு சொல்லி. அதை ஒரு மிக்சராக கொடுக்கும்போது சக்ஸஸ் ஆகிடும். இந்த இதில் கூட இத்ரிஷ் பிரசாந்த் ப்ரோ சொல்லுவார், ப்ரொடியூசரை யார் காப்பாற்றுறானோ இல்லையோ பேய் காப்பாற்றும் அப்படின்னு. அக்செப்டபிள் தான். ஸோ ஹாரர் மூவி ஒரு ஈஸி டார்கெட், ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும்னு நினச்சிட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க. அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா ஹாரர் மூவி நம்ம போடும்போது கொஞ்சமாவது பயமுறுத்தணும். ஜம்ப் ஸ்கேர் பண்ணுறது வந்து ஹாரர் மூவி கிடையாதுங்க. அது தப்பாக நம்ம ஊரில் ரொம்ப தப்பாக எடுத்துக்கிட்டு அதை கோப்ப பண்ணுறாங்க. பேவே காட்டாமல் சில படத்தில் நம்மளுக்கு கலிய வச்சிருவானுங்க. அந்த மாதிரி படம்லாம் இருக்குது. ஒய் பீப்புள்ஸ் நாட் டூயிங் திஸ் அப்படின்னு தெரியல. ஓகே, லெட் அஸ் கம் டு திங். ஜெகன்மோகினியில் ஆரம்பித்து இப்போ இருக்கிற எல்லா பேய் படத்துலேயும் வந்து ஹியூமரையும் கிளாமரையும் கலந்ததால் அது ஒரு கொலாபாக நல்லா வந்திருக்கு. ஓகே, அது நல்ல விஷயம்தான். ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது 2000 தொடக்கங்கள், 2000 ஸ்டார்ட் ஆன அந்த டைமில் வந்த பேய் படத்துலேயே வந்து நம்மளுக்கு முனியை ஸ்டார்டிங்காக வச்சுப்போம். லாரன்ஸ் மாஸ்டரோட முனி ஸ்டார்டிங்காக வச்சுக்கிட்டோன்னா அங்கே அது ஒர்க் ஆச்சு. முனி ரியலி ஒர்க்டு. ஏன் முனி ஒர்க் ஆச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த படத்தில் வந்து நிஜமாலே ஒரு பயத்தை கொண்டு வந்தார் மாஸ்டர். ரொம்ப அழகாக கொண்டு போனார். அதில் பார்த்தீங்கன்னா காமெடி இருக்கும். அதில் மாஸ்டர் வந்து ரொம்ப பெரிய காமெடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். வடிவேல் சாரோட டூப் இருந்திருப்பார், அவர் மாதிரி இன்னொரு பர்சன். அதே மாதிரி அவரே தான் காமெடியை ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பாராம். கோவை சரளமாவை நம்ம அவங்கள சொல்லலை, அவங்களும் இருந்திருக்காங்க பெரிய காமெடியன் அவங்களும். ஆனாலுமே அங்கே காமெடி ரைட்டிங் வந்து நல்லாவே ஒர்க் ஆச்சு. நிறைய இடத்துல ஒர்க் ஆகும் அங்கே. ஸோ அங்கே ஆரம்பித்தது தான். ஸோ அதுக்கு வந்து எல்லா ஹாரர் மூவிஸையும் அவங்களோட சாரம், அந்த பேய் படம் எல்லாமே அந்த சாரத்திலேயே வந்துக்கிட்டு இருந்தது. ஸோ பேய் படத்தினாலே வந்து இப்படியே போகுமா அப்படின்ற நேரத்தில் தான் வந்து புது புது அட்டம்ப்ட்ஸை நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ டிடி நெக்ஸ்ட் லெவலும் அந்த மாதிரி ஒரு புது அட்டம்ப்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். எப்படி புது அட்டம்னா, அதில் வந்து புது புது விஷயத்த ஒரு ஸ்கிரிப்டாக பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி படிக்கும் போது நல்லா இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு அப்பீலிங்காக அது கொண்டு வரும்போது நல்லா இல்லை படம். அது ஒழுங்காக கோர்வையாக போகலை. சில விஷயத்தில் வந்து ரொம்ப லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் த மூவி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சந்தானம் பிரதரை வந்து எப்படி காட்டுறாங்க, ஒரு மூவி கிரிட்டிக்காக காட்டுறாங்க இல்லையா. மூவி கிரிட்டிக்காக காட்டும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட ரொம்ப கிளவராக ப்ளே பண்ணுறாங்க. மூவி ரிவ்யூஸ் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கிளவராக ப்ளே பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு மூவியில் மிஸ்டேக்ஸ் ஆகுமோ அந்த மூவியில் ஆகிற எல்லா மிஸ்டேக்ஸையும் அவங்க பண்ணிட்டு அதை வந்து ஒரு மூவிக்குள்ளே நம்ம போகிறோன்ற மாதிரி காட்டி எஸ்கேப் ஆகிக்கிறாங்க. சரி, தே ஆர் மேக்கிங் ரொம்ப கிளவராக பண்ணுறன்ற பேரில் முட்டாள்தனம் பண்ணியிருக்காங்க. ஏன் அந்த விஷயத்தை அவங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த சில சீன்ஸ்லாம் வந்து காப்பீடு சீன்ஸ் தான். ஃப்ளாஷ் சீன்ஸ், அந்த ரொம்ப ஸ்லோ மோஷன் சீன்ஸ், அதை எடுத்துக்கலாம் காப்பி சீன் தான். பட் அவங்க நியூவாக ட்ரை பண்ண அப்ரோச்சுக்கு ஓகே, ஐம் ஃபேன் ஃபார் இட். ஆனால் மற்ற விஷயம் புதுசாக ட்ரை பண்ணுறன்ற பேரில் ஒரு மாதிரி கசகசன்னு பண்ணி வச்சுட்டாங்க. இப்போது ஒரு கேரக்டர்ஸ் எடுத்திருப்போம். இப்போ கிங்ஸ்லி எடுத்திருக்கோம், அவரே அதில் கலாச்சிட்டார். நீங்கள் நெல்சன் கொடுத்த அந்த ஸ்டார்டிங் நெல்சன் சொல்லி கொடுத்ததை வச்சு எல்லா இடத்துலையும் ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கொண்டு வந்ததாக இருக்கட்டும். நம்ம செல்வராகவன் சாரையும் இவரையும் டக்குன்னு பேர் கௌதம் வாசுதேவன் சாரையும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ ஏன் அவங்க 2 பேரை கொண்டு வந்தாங்கன்னே தெரியல. அந்த படத்தை
ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவே இந்த 2 கேரக்டர்ஸை கொண்டு வந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. சரி, அவங்களோட அங்கே தேவையில் ஒரு படம் வந்து அதோட தேவையை வந்து கேட்கும், அந்த கேரக்டர்ஸ் அது கேட்கும். அந்த மாதிரி கேட்கல. சரி, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னன்னா, படம் வந்து எங்கே சக்ஸஸ் ஆகும். நான் வந்து பெரிய சூப்பர் ஹீரோ மூவியை பேசலை. லைக் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான். விஜய் சாராக இருக்கட்டும், அஜித் சாராக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும். கமல் சார் இதில் எக்ஸப்ஷன். மற்ற மீதி இருக்கிற எல்லாருமே வந்து பிக் பட்ஜெட் ஹீரோஸ். அவங்க எது பண்ணாலும் படம் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு மாதிரி ஹீரோஸே இப்போ மாறுற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தாச்சு. நம்ம வியூவர்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். ஏன்னா ஒரு ஃபேமுக்காக ஒரு வாட்டி போய் பார்ப்போம், அதுக்கப்புறம் பார்க்க மாட்டோம், கவுத்து விட்டுருவோம் நம்ம. அதுதான் ஃபேக்ட்டு. சரி, நான் என்னதான் நான் ரிவ்யூ பண்ணாலும், ரொம்ப படம் நல்லா இல்லைன்னு ரிவ்யூ பண்ணாலும், அங்கே போனால் வந்து படம் நல்லா இருந்துச்சுன்னா அது ஓட தான் செய்யும். ஓகேங்களா? நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த மூவியில் நிறைய மிஸ்டேக்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்துச்சுன்னா, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு ஒழுங்காக பண்ணலை. ஏதோ பிளாக் மணி பணத்தில் படம் எடுத்த மாதிரி இருக்குது. நல்லாவே சில விஷயத்த பண்ணியிருந்திருக்கலாம். சந்தானம் ப்ரோ ஏன் அந்த ஸ்லாங் எடுத்தாருன்னே தெரியல. சி இஸ் ட்ரைங் டு பி பாஷ் அப்படின்றது நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை. பாஷாக இருக்க மாதிரி ட்ரை பண்ணுறது ஓகே தான். அது என்ன மாதிரி அவர் ட்ரை பண்ணியிருக்காருன்னா, மாந்தோப்பு ஸ்கூலு, 5ஆம் கிளாஸ் ஃபெயிலு, மாந்தோப்பு ஸ்கூலு, இது வந்து ஸ்டீரியோ டைப் மெட்டீரியல். பட் அது ஏன் நீங்கள் ஒன்றும் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களோட எஃபர்ட்ஸ் எனக்கு புரியுது. உங்கள் எஃபர்ட்ஸில் இந்த பாடி ஷேமிங், ஸ்லட் ஷேமிங் கம்மி பண்ணியிருக்கீங்க, பார்த்தா தெரியுது. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் பண்ணது அது. ஆனால் அதை கம்மி பண்ண உடனே உங்களுக்கு ஹியூமர் கட் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து ஸ்டீரியோ டைப் எடுக்குது. அதை விட மோசமான விஷயம். ஹியூமர்ன்றது ரொம்ப சூப்பரான விஷயம். நீங்கள் நிறைய பேரை ஜிம் கேரியை பற்றி பேசுகிறீங்க, எல்லாரை பற்றி பேசுகிறீங்க. அங்கே கற்றுக்கோங்க ஹியூமர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு. நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஹியூமர்ஸுக்கெலாம் நான் சிரிச்சிருக்கேன், நான் கை தட்டியிருக்கேன், பொல்லாதவன் படத்தை பார்த்து ஹாவோன்னு இருக்கேன். ஓகேங்களா? ஆனால் இப்போ மாறி இருக்கோம் இல்லையா எல்லாரும். நீங்கள் இன்னும் அதை கேரி பண்ணிட்டு போகாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இது ஒரு அட்வைஸ் சொல்லலை, இட்ஸ் சஜஷன் என் சைடில் இருந்து. சில ஸ்டீரியோ டைப்ஸை ஒன்றுமே கேரி பண்ணிட்டு போனாலுமே பழைய மாதிரியான காமெடிஸ், அந்த ஸ்லட் ஷேமிங், பாடி ஷேமிங்கை நீங்கள் குறைச்சிருக்கீங்கன்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி வியூவர்ஸ் சைட்லேருந்து. முக்கியமாக நான் நன்றி சொல்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு படத்துக்குள்ளே போனால் கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோன்னாலே, இப்போது சந்தானம் பிரதரை வந்து என்னென்னு காட்டுறாங்க, ஒரு மூவி கிரிட்டிக்காக காட்டுறாங்க. அவர் மூவி ரிவ்யூஸ் கொடுத்துட்ருப்பாரு. அந்த மூவி ரிவ்யூஸை வந்து ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிக்காத ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அவர் ஆல்ரெடி இந்த மாதிரி ஸ்டப்ஸை பண்ணிட்டு இருக்கா, இல்லை ஆல்ரெடி இறந்து போயிடுறாரு. அவர் தான் நம்ம செல்வராகவன் சார். அவர் ஒரு தியேட்டர் வச்சிருக்காரு. அந்த தியேட்டருக்குள்ள இந்த மாதிரி ரிவ்யூஸை கூப்பிட்டு போயிட்டு அவங்கள பனிஷ் பண்ணுறதுக்கு படத்துக்குள்ளே அமிச்சு அவங்கள வச்சு இதுதான் ஸ்டோரி. இதோட ஒன்லைன் ஏரியா தான். அதுக்கப்புறம் ஃபேமிலியோடு போகிறவங்க வெளியில் வராங்களா இல்லையா, அந்த ரிவ்யூவர்ஸ், இவ்வளோதான் படம். இந்த படத்தை அப்படி ஜவ்வு மாதிரி இழுத்து அதுக்குள்ள காமெடியை கொட்டுறன்ற பேர்ல கொட்டி, அதுக்கு சிரிப்பு வராம இங்க இருக்கிறவங்க இங்க தியேட்டர்ல உட்காந்துருக்கோம் 2-3 சீனுக்கு மட்டும் சிரிச்சு ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. நீ ஹாரர் படம் எடுக்கிறேன்னு சொல்லி ஹாரர் படமும் எடுக்கல, அதுல காமெடி பண்றேன்னு சொல்லி காமெடியும் நீங்க பண்ணல. சில இடத்துல காமெடி சோக்காச்சு. லைக் எல்எல் ரவி சார் சீனும் மொட்டராஜன் சார் சீனும் வந்து ஒர்க் ஆச்சு சில இடத்துல. அந்த காமெடி ஷோ ஓகே, அது ஒரு மாதிரி அப்படின்னு ஒரு சிரிப்பு கொண்டு வரும் இல்லையா, நம்மளுக்கே தெரியாமல் அந்த மாதிரி சிரிப்புலாம் கொண்டு வந்துச்சு. ஆனால் சந்தானம் பிரதர் வந்து ட்ரை அவுட் ஆன மாதிரி இருக்கு, நிறைய ஹியூமர்ஸ் ட்ரை அவுட் ஆன மாதிரி இருக்கு. கம் பேக் பிரதர், வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. அதுக்கப்புறம் ஹீரோயின்ஸ் ஆஸ் யூஷுவல். ஒரு ஹாரர் மூவியில் நம்ம எப்படி ஒரு ஹீரோயினை எதிர்பார்க்கலாமோ அப்படி ஒரு ஹீரோயின். ஓகே, கொஞ்சம் கிளாமராக இருக்கிற மாதிரி அண்ட் அவங்க கொஞ்சம் முட்டாள்தனமாக இருக்கிற மாதிரி, அவங்கள நம்ம காப்பாற்ற போகிற மாதிரி, இவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஹாரர் மூவி. இந்த ஹாரர் மூவியில் ரொம்ப ஸ்பெஷலாக புதுசாக என்ன ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், ட்ரை பண்ணதெல்லாம் வேஸ்ட்டு தான். அந்த ட்ரை வந்து ரொம்ப பெரிய ட்ரைலாம் கிடையாது. அது ரொம்ப ஸ்மார்ட் பிளே பண்ணணும்னு நினச்சிருக்காரு டேரக்டர். பட் அது ஸ்மார்ட் பிளே ஆகலை. சாரி பிரதர். நிறைய சீன்ஸ் வந்து கெஸ்ஸிங்காக இருந்துச்சு. சரி, நீங்கள் ஜம்ப் ஸ்கேர் பண்ணுறீங்க, அது வந்து விஆர் மால்லையோ
இல்லை ஃபீனிக்ஸ் மால்லையோ அதுக்கு 60 ரூபா கொடுத்தா போய் ஜம்ப்ஸ்கேர் பார்த்து நாங்கள் பயந்துப்போம். அது நீங்கள் தியேட்டரில் பண்ணாதீங்க. பேய் படத்துக்கு ஒன்று உட்காந்து எழுதுங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணுங்க. உங்களை நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். எனக்கு ஒரு 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 மூவி வந்து நல்லா இல்லைன்னு சொல்லும் போது எனக்கு நிஜமாலே கஷ்டமா இருக்கும். ஏன் கஷ்டமா இருக்குன்னா, அதுக்கு ரூ. 1 2 செலவு பண்ணல நீங்க. ரொம்ப பெரிய ப்ரொடக்ஷனோட பண்றீங்க. அது ஒரு டைரக்டரோட லைஃப், ஒரு ஆக்டரோட லைஃப் இவ்ளோ இருக்கு. ஒய் கான்ட் யூ காய்ஸ் அந்த பபுள்லேருந்து வெளியே வாங்க. ஃபர்ஸ்ட்டு உடைச்சிட்டு வெளியில வாங்க. என்ன நீங்க நீங்க வேர்ல்ட் சினிமாஸை பார்க்குறேன்னு சொல்றீங்க. இப்போ கூட ரீசெண்ட் பேட்டியில நீங்க அத சொல்றீங்க. ஏன் நீங்க அந்த புரிஞ்சுக்கல அந்த விஷயத்த அப்படின்றது எனக்கு கொஞ்சம் ரொம்ப நெருடலா இருக்கு. நான் நிஜமாலே வந்து அத ரொம்ப எதிர்பார்த்துட்டு கேட்குறேன். ஏன்னா ஹாரர் மூவிஸ், அந்த காமெடி மூவிஸ் வந்து நம்ம கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ ஹீரோஸே காமெடி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்கன்ற மாரி சொல்றாங்க இல்லையா? அந்த அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட ஹியூமர் சென்ஸ் கம்மியாகுதான்ற மாரி இருக்கு. ஸோ அத அத கொஞ்சம் பாருங்க. அண்ட் தென் வந்து மியூசிக்ஸ் பெருசா சொல்லிக்கிற மாதிரி எந்த மியூசிக்ஸும் இல்ல. அது ஒரு நார்மலான ஒரு அந்தந்த தேவைக்கான அவ்வளோதான். ரொம்ப பெருசா அது ரொம்ப ஹைலைட் ஆன மாரியும் தெரியல. சந்தானம் ப்ரோவோட அப்பியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா இருந்தாரு அவரு அந்த படத்துல. அவரோட ஹேர் ஸ்டைல் அந்த அந்த நியூ லுக் ரொம்ப சூப்பரா அப்பீலிங்கா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சந்தானம் பிரதர் இந்த லுக்ல பார்க்கும்போது அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். ஸோ நாங்க உங்க டாட்டர் தான் வந்து அந்த டிசைன் பண்றாங்க. அந்த டிசைன் இன் த சென்ஸ் இத போட்டு போங்க. இப்போ நம்ம விஜயகாந்த் சாருக்கு உங்க ஒய்ஃப் தான் வந்து காஸ்டியூம் டிசைனர். இந்தாங்க இத போட்டு போங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் நல்லா இருக்கு. வி ஆர் சீயிங் எ பியூட்டிஃபுல் சந்தானம் சார் இன் மூவிஸ் அப்படின்ற மாரி இருக்கு. ஸ்டோரிய கொஞ்சம் பார்த்து ஹாரர் மூவியில காமெடியும், கிளாமரையும் கலந்துட்டா ஓடிடும் மட்டும் நினைக்காதீங்க ப்ளீஸ். அது ரொம்ப ரிஸ்கா போய் முடியும் நம்ம சினிமாக்கே. அண்ட் எண்ட் நோட்டுக்கு வந்துட்டோம். படத்துல வந்து நீங்க நான் என்னைக்குமே வந்து மேக்ஸிமம் வந்து படத்தோட ஒன்லைன் மட்டும்தான் சொல்றது. மீதி படத்தோட விமர்சனம் இது எனக்கு தெரிஞ்சு இதுதான் நான் விமர்சனம்னு நினைக்கிறேன். படத்தோட கதையை உட்காந்து நான் சொன்னா அது அவ்வளோ நல்லா இருக்குமான்னு தெரியல. பட் ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்டு போறேன். எண்ட் நோட்னா சன்ஸ்பாட் கிட்ட இருந்து இந்த மூவிக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10க்குள்ள அப்படின்னா 3.5. ஐம் சாரி டு சே பாஸ் ஆகல மூவி. இதை நீங்கள் போய் தியேட்டரில் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால், பார்க்குறது நீங்கள் ஒரு சண்டே சாட்டர்டே ஒரு வீக்கெண்டுக்கு தயாராகி ஒரு படத்தை பார்த்து நிம்மதி ஆகணும்னு நினச்சி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா சாரி, டோன்ட் சூஸ் திஸ். பெட்டர் ஓடிடியில் வந்தால் வேணா கிவ் அ ட்ரை. நன்றி மக்களே, வரேன்.